வாட்ஸ்அப்ல இப்போ வாட்ஸ்அப் பிளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பண்றது மூலியமாக வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம மணி பே பண்ணி தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆக்டிவேட் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்றது நம்ம ஃப்ரீயாவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதுமே இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வாட்ஸ்அப் பிளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போட ஐக்கானை பாத்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்டா மாத்திக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போட தீமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல நீங்க மாத்திக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவான ரிங் டோன்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் சேட் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தனித்தனியா போடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சேட்ஸை பாத்தீங்கன்னா நீங்க பின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றப்ப நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ மந்த் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதுல யூபிஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்க போன்ல இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுல எந்த யூபிஐ ஆப்ல நீங்க இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைலோட ஸ்கிரீன் லாக்கை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதை வெரிஃபை பண்ணதுமே டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த யூபிஐ ஆப் ஓபன் ஆயிடும். இப்போ நான் ஜிபே கொடுத்தனால எனக்கு ஜிபே ஓபன் ஆயிடுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேமெண்டா பாத்தீங்கன்னா நீங்க ₹2 பே பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு செட்டப் கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இந்த ₹2 பே ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடும். இப்படி செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா வாட்ஸ்அப்கே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி வந்துடும். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிப்பாங்க. எவ்வளவு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி பிடிப்பாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் ஆட்டோ பே செட் பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவ் ஆன உடனே நீங்க அந்த யூபிஐ ஆப்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் தான் வரும். அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே இதுல சென்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டிக்கர் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப் ஐக்கானு. இப்போ ஆப்போட ஐக்கான் நார்மலா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்டா இருக்கிறது. இப்போ இதுல நிறைய விதமான ஐக்கான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஐக்கான் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போட தீம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணி அந்த மாதிரி தீம்ஸை பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க வச்சுக்க முடியும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் ரிங் டோன். இதுல நிறைய விதமான ரிங் டோன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ரிங் டோன் வேணுமோ அதை நீங்க வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட் லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். ஒரு நேம் போட்டு அதுல ஒரு சில சாட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி போட்டுடலாம். போட்டதுமே நேம் மேல வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே அந்த சாட் ஆர் குரூப் பாத்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பின் எக்ஸ்ட்ரா சாட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப்ல எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது, அந்த 1 மந்த்க்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதுமே தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் மெயினான விஷயம், இந்த மாதிரி நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் ஆயிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அமௌண்ட் எதுவும் பிடிக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க எந்த யூபிஐ ஆப்ல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ அதுல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. இல்லைன்னா அமௌண்ட் டிடெக்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. இப்போ இந்த வீடியோ மூலியமாக கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.